ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃப்ளவர் பற்றின வீடியோஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃப்ளவரில் வந்துட்டு ஒரே செடியில் வித்தியாசமான கலரில் வந்துட்டு பூக்கும். மார்னிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு கலர், மத்தியானத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கலர், ஈவினிங்கில் பார்க்கச்சில ஒரு கலர், இப்படி எல்லாம் கலர் மாறி மாறி இதில் வந்து பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாக அழகாக பிரம்மாண்டமாக இருக்கும். அதை பார்க்குறதுக்கு அந்த ஒரு ஃப்ளவரில் வந்துட்டு கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதோட கலரை பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக க்யூட்டாக இருப்பாங்க. நீங்கள் ஒவ்வொரு டைமும் பார்க்கும்போது அதில் ஒவ்வொரு டைமில் வந்துட்டு அந்த சேஞ்சிங்ஸ் வந்துட்டு நடக்கும். ஸோ நீங்கள் மார்னிங்கில் போய் நீங்கள் கண்டிப்பாக அதில் ஒரு வீடியோ எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிளான்ஸ் உங்கள் வீட்டில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து என்ன பூ, இதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் டைம் போடுற எல்லா வீடியோவும் உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ நம்ம அந்த பார்க்குற இந்த பிளான்ட்டோட நேம் வந்து சேஞ்சிங் ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ அது வந்து எல்லா இடங்களும் பயங்கர ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. ஸோ மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் இதை வாங்கி வைக்கணும்னு நிறைய பேர் ஆசைப்பட்டு வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கும் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்களாம் ஆர்டர் போட்டு வாங்கி வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்க நியர்பையில் இருக்க நர்சரியில் கூட இது கிடைக்கும். ஸோ அப்படி கிடைக்கிறவங்க மிஸ் பண்ணாமல் இந்த பிளான்ட்டை வந்துட்டு வாங்கி வச்சுக்கோங்க. பாருங்கள், அதோட அந்த மொட்டுகளை பார்க்கும்போது நம்மளுக்கு ஏதோ ஒரு காய் வந்துட்டு வந்திருக்க மாதிரி இருக்கும் இல்லையா? இந்த சேஞ்சிங் ரோஸில் இது என்ன அப்பப்போ மாறுமா, பிளான்ட்டே மாறுமா, இல்லை அப்படின்னா லீஃப் மாறுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இதோட பேரே வந்து சேஞ்சிங் ரோஸ் அப்படின்றத நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஃப்ளவரோட கலர் வந்துட்டு அப்போக்கப்போ வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ மார்னிங்கில் ஒரு கலரில் இருக்கிறாங்க அப்படின்னா அது மத்தியானத்தில் ஒரு கலரில் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ இதோட இலைகளை பார்த்தீங்க அப்படின்னா பருத்தி இலைகளை போல் வந்துட்டு உங்களுக்கு தோற்றமளிக்கும். இதோட மொட்டுக்களை நீங்கள் பார்க்கும்போதும் உங்களுக்கு பருத்தியோட மொட்டுக்கள் மாதிரி தான் இருக்கும். ஸோ பருத்தி செடி யாராவது பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதோட இலைகளும் அதோட மொட்டுகளும் அதே டெக்ஸ்சரில் தான் இருப்பாங்க. சீனாவை பூர்வீகமாக கொண்ட இந்த சேஞ்சிங் ரோஸ், ஸோ இது வந்து ஒரு சின்ன குத்துச்செடி மாதிரி தான் வளரும். ஆனால் பெருசாக வளர ஆரம்பித்ததுன்னா ஒரு மரம் போலவும் வளர ஆரம்பிக்கும். இல்லை அப்படின்னா நிறைய பக்க கிளைகள் விட்டு உங்களுக்கு அழகாக ஒரு சின்ன மரம் போல் இது வளர ஆரம்பிக்கும். 10 அடி பரப்பளவில் 15 அடி வந்துட்டு ஹைட்டில் வளரக்கூடியது. இளம் செடியாக இருக்கும்போது அந்த இலைகள் வந்துட்டு நல்ல பிரைட் க்ரீனில் வந்துட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ அதுவே அந்த இலைகளுக்கும் அந்த பூக்களுக்கும் இருக்கிற அழகும் தனியாக தான் இருக்கும். அந்த இலைகள் பிரைட்டாக இருக்கும்போது அந்த பூக்களை நீங்கள் பார்த்தால் தெரியும். ஸோ அதோட அழகும் அதோட மொட்டுக்களுமே வந்துட்டு உங்களுக்கு அவ்வளோ அழகு காட்சிகள் தரும். இதில் முதல்ல எப்படி பூக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து 2 அடுக்கு, 3 அடுக்கு, 5 அடுக்கு கூட இருக்குது. சில இடங்களில் ஒரு அடுக்கும் இப்போ நான் வந்துட்டு ரீசெண்ட் டேஸில் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு பூக்கும்போது நல்ல ப்யூர் ஒயிட்டில் தான் வந்துட்டு இவங்க பூப்பாங்க. ஸோ அப்படியே போக போக மத்தியானம் நீங்கள் பார்க்கும்போது பேபி பிங்க் கலரில் ஆகிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் பார்க்கும்போது நல்ல டார்க் பிங்க்கில் வந்துட்டு அது ரொம்ப டார்க் ஆகாது, லைட்டாக தான் இருக்கும், ஒரு ஆரஞ்சு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே நம்ம பார்க்கும்போது ஒரு டார்க், ஒரு ப்ளூ கலந்து ஒரு பிங்க் மாதிரி ஆயிடுவாங்க. இந்த பூக்களில் வந்துட்டு உள்ளே வந்து கேப்சூல் மாதிரி ஒரு சின்னதாக ஒரு இது இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்து சீடு இருக்கும். அந்த சீடு விழுந்து அதிலிருந்தே செடிகள் வந்துட்டு வளர ஆரம்பிக்கும். ஆனால் நமக்கு வந்து சீட் வந்து எந்த அளவுக்கு வரும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதனால் நம்மள்கிட்ட இருக்கிற இந்த தண்டுகளில் நல்ல ஸ்ட்ராங்கான தண்டுகளாக பார்த்துட்டு ஒரு 10 அல்லது 15 கம்புகள் நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா நிறைய தண்டுகள் இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சோம்னா சூப்பராகவே அவங்க குருத்தெடுத்து வந்துடுவாங்க. இது கட்டிங்ஸில் இருந்து எடுத்து வச்சு ஒரு 3 மாதத்துலேயே உங்களுக்கு நல்ல ஒரு க்ரோத் வந்துட்டு வந்துடும். ஸோ நீங்கள் இதை பார்த்துருக்கீங்கல்ல, இது வந்து ரொம்ப ஹைட்டில் வந்துட்டு போயிட்டுருக்கு. இதை நம்ம கட் பண்ணிவிட்டு வைக்கும்போது தான் அது இன்னொரு கிளைகள்லேருந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஃப்ளவரோட வீடியோஸும் உங்களுக்கு தனியாகவே நான் போட்டிருக்கேன், பாருங்கள், உங்களுக்கு தெரியும். சின்ன செடியாக தான் இருக்கும் நம்ம கட்டிங்ஸில் எடுத்து வைக்கிறது. ஆனால் 3 மாதத்துலேயே வந்துட்டு அவ்வளோ பூக்களை கொடுக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு கிளைகள்லேயுமே 2, 3 அந்த மாதிரியெல்லாம் வைக்கும். அதை பார்க்கும்போது அப்படியே ரோஜாக்கள் கொத்து கொத்தாக எப்படி பூத்துருக்குமோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு அழகான ஒரு காட்சி கொடுக்கும். ரோஸ்லேயுமே வந்துட்டு சில வெரைட்டிகள் இருக்குது. ஸோ சேஞ்ச் ஆகிற ரோஸ் மாதிரி நிறைய வெரைட்டிஸ்லாம் இருக்குது, இப்போ நிறையா வந்துட்டு. ஸோ இதையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த
இதை வந்து ரோஸ்ன்னு ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா அதோட தோட்டங்கள் வந்து அந்த தோற்றத்தை நம்ம பார்க்கும்போது அதோட ரோஸோட இது மாதிரியே தான் இருக்கும். அதோட மொட்டுலேருந்து அது பூக்களாக வரும்போது அதோட ஒவ்வொரு கலரும் மாறும்போதும் அதோட அழகு வந்துட்டு ரோஸ் மாதிரியே இருக்கிறதுனால தான் அதுக்கு வந்துட்டு சேஞ்சிங் ரோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ஹைபிஸ்கஸ் வெரைட்டியை சேர்ந்ததுனால இதை வந்து சில பேர் வந்து ஹைபிஸ்கஸ்ன்னு கூட சொல்கிறாங்க. இது ரோஸ் மாதிரி இருக்கிறதுனால சேஞ்சிங் ஆகிட்டு இருக்கிறதுனால நம்ம வந்து சேஞ்சிங் ரோஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதோட தாவரவியல் பெயர் வந்துட்டு ஹைபிஸ்கஸ் முட்டாபிலியே. இதை வந்து ஆங்கிலத்தில் நிறைய பேர்களில் வந்துட்டு அழைக்கப்படுறாங்க. டிக்ஸி ரோஸ் மேலோ, காட்டன் ரோஸ், இல்லை அப்படின்னா காட்டன் ரோஸ் மேலோ, இப்படியெல்லாம் வந்துட்டு இந்த சேஞ்சிங் ரோஸ்க்கு வந்துட்டு பேர் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு குச்சி கிடச்சா கூட உங்களுக்கு போதும். ஸோ உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட யார்ட்டையாவது இருந்தால் கூட ஒரு சின்ன கம்பை மட்டும் நீங்கள் வாங்கி வந்து நட்டு வச்சு பாருங்கள், சூப்பராக இருப்பாங்க. நீங்கள் அந்த கம்பை எடுத்துகிட்டு வந்து ஒரு க்ரோ பேக்கில் செம்மண், கொக்கோபீட், மண்புழு உரம் இந்த மாதிரி உரங்கள் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த கம்பை வச்சுருங்க. அதுக்கப்புறம் மாதத்துக்கு ஒரு முறை வந்துட்டு மாட்டுச்சாணம், தொழு உரம் வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திட்டு வாங்க. இப்படி நம்ம மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் வந்து நீங்கள் உரங்கள் வச்சுட்டு வந்தால் போதுமானது. ஸோ இது ரொம்ப லோ மெயின்டெனன்ஸான ஒரு பிளான்ட்டு. நீங்கள் அதிகமாக இதுக்கு வந்துட்டு மெயின்டெனன்ஸ் பண்ண தேவை கிடையாது. ஸோ நீங்கள் அழகாக வந்துட்டு வளர்க்கலாம். கொத்து கொத்தாக பூக்கள் கொடுக்கும். உங்களுக்கு வீட்டில் அதை வைக்கும்போது அவ்வளோ ஒரு அழகு தரும். வீடே வந்துட்டு ரொம்ப அழகாக தெரியும். இந்த செடியோட பயன்கள்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா லீஃபும் அதோட ஃப்ளவரும் வந்துட்டு ரொம்ப மருத்துவ குணங்கள் உள்ளது. இந்த பூக்களை வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணும்போது வீக்கம் குறையும். ஸ்கின் அலர்ஜி, சரும பிரச்சனைகள் இருந்தாலும் அதுவும் சரியாகும். இந்த பூக்களில் இருக்க ஊட்டச்சத்துக்கள் ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்துது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த செடிகளோட இலைகள், வேர்களை வந்துட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட் பண்ணி நீரிழிவு நோயாளிகளுக்கு, கால் பிரச்சனை சிகிச்சை உள்ளவர்களுக்கு இது வந்து ஒரு மருந்தாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பூக்களோட இலைகள், பூக்கள் இந்த இரண்டுமே வந்துட்டு வலிகளை வந்துட்டு குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் பாம்பு கடி போன்ற விஷத்தையும் வந்துட்டு முறிக்கும்னு சொல்கிறாங்க. சீன வைத்தியத்தில் இது பெரும் பங்கு வகிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து பூக்கள், இலைகள் இந்த இரண்டையுமே வந்து விஷ முறிவுகள், விஷக்கடிகளுக்கு வந்துட்டு பயன்படுத்துகிறாங்க. காச நோய்களுக்கும் இந்த இலைகளை வந்துட்டு பயன்படுத்துகிறாங்க. சீனாவில் இந்த பூக்களை வந்துட்டு தலைவலி குறையிறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. அதே சமயத்தில் இந்த பூக்களை வந்துட்டு பாலில் கொதிக்க வச்சு காது வலிக்காக பயன்படுத்துகிறாங்க. நம்ம ட்ராப்ஸ் வந்துட்டு விடுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்தும் பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த மாதிரி பல்வேறான ஊர்களில் இந்த செடிகளை வந்துட்டு மருத்துவ குணங்களுக்கு பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இந்த காட்டன் ரோஸ், சேஞ்சிங் ரோஸில் வந்துட்டு பல விதத்தில் பல வகையில் வந்துட்டு பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இதை பற்றி நம்மளுக்கு எந்த டீட்டெயிலும் தெரியாத வரைக்கும் இதை வந்து எல்லாருமே ஒரு அழகு செடியாகவே தான் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஸோ தெரியாமல் இருக்கிறது வரைக்கும் இது அழகு செடியாகவே எல்லாரும் பயன்படுத்தலாம். இந்த செடியை பற்றி டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்களோ அதன்படி தான் நடக்கணும். ஸோ செடிகளை முழுசாக வந்து தெரிஞ்சுக்கிறாம நம்மளாக வந்து இன்டேக்காக எடுத்துக்கிற கூடாது. ஸோ அதனால் இந்த செடியை வந்துட்டு நம்ம இப்போதைக்கு அழகு செடியாகவே பார்ப்போம், அழகு செடியாகவே வளர்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங்.